நம்ம ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் கேரட்டை கட் பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரட் சாதமாக செஞ்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அப்படி சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த கேரட் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையடிலேட். இப்போ இந்த கேரட் சாதம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த பாத்திரம் நல்லா சூடானதுமே 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது அது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த மாதிரி பட்டை ஒரு சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த கேரட் சாதம் செய்கிறேன். இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்குமே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 1 பாதியமாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த கேரட் சாதத்தில் நான் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நிலக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்க விட்டுறாதீங்க. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த கேரட் சாதம் சாப்பிடும்போது அங்கங்கே இந்த வெங்காயம் கடிப்படையில் அது சாதம் சாப்பிடல நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பெரிய கேரட்டாக 2 எடுத்து அதை தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவலாக சின்னதாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துருவின கேரட்டை அப்படியே வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் சாதத்தில் உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கிறதுனால நான் கம்மியான உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவை கூடுதலாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இந்த கேரட்டை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சு நீங்கள் இந்த கேரட்டை வதக்கும் போது கேரட் ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும். குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேரட் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த கேரட்டை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த கேரட்டில் உங்களுக்கு அவ்வளோவா தண்ணி இறங்காது. பீட்ரூட்னால் உங்களுக்கு நல்லா தண்ணி இறங்கி வரும். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த கேரட் நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். அந்த ஆவிலே இந்த கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரட்டை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. இந்த மசால் பொடி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஜீரகத்தூள் மல்லித்தூளெல்லாம் நல்லா இந்த கேரட்டோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வடித்து எடுத்த சாதம் சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் சாதத்துக்காக நீங்கள் வீட்டில் எந்த அரிசி பயன்படுத்துவீங்களோ அதில் நீங்கள் சாதமாக வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் நான் சேர்த்துருக்கேன். இந்த கேரட்டோடு சேர்த்துட்டு இந்த சாதத்தை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போதுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாதத்தை செஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ கேரட்டு சாதம்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கேரட்டோட சாதத்தை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வதக்க வேணாம். ஏற்கனவே கேரட் நல்லா வெந்துருச்சு. இந்த சாதத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நல்ல உதிரி உதிரியாக அருமையான டேஸ்ட்டோட ஒரு சூப்பரான கலரில் நம்மளுடைய கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கேரட் சாதம் செஞ்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு விடுங்க. கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க. கேரட் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேரட் சாதத்தில் லேசான ஒரு புளிப்பு வேணும்னா இந்த மாதிரி ஒரு 10 சொட்டு அளவுக்கு நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது அந்த சாதம் இன்னுமே நல்லா அதிக டேஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் நம்மளுடைய கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.